ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நான் இன்றைக்கி உங்களுக்கு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை செய்யறதுக்கு நம்ம ஒரு 5-6 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இது ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பீட்டர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ மேஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு மேஷ் பண்ணியிருந்தால் போதும். ஸோ நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் உருகுனதுக்கப்புறம் ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்ச வாழைப்பழத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வாழைப்பழம் தீஞ்சு போகாமல் அப்படியே லோ ஃப்ளேமில் இருந்தால் மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா வேகிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் கிண்டி விட்டுக்கோங்க. அதில் நம்ம வாழைப்பழம் நல்லா வெந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ரவை எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா தண்ணியோட டேஸ்ட், அந்த பாலோட டேஸ்ட்டு குறைஞ்சிரும். அப்புறம் நம்ம ரெசிபியோட டேஸ்ட்டும் குறைஞ்சிரும். ஸோ அதனால் பால் மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த பால்லையே நல்லா ரவையெல்லாம் வெந்து வந்துடும். ஸோ பால் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் திருவல் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்த்துக்கலாம். இதையும் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமேட்டு நான் ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா வாழைப்பழத்துலேயும் இருக்கிற இனிப்பே சரியாக இருக்கும். இந்த சர்க்கரை வந்து நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 ஏலக்காயை நல்லா பொடியாக தட்டி வச்சு அதையும் சேர்த்துட்டேன். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் டு லோலே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா தீஞ்சிரும். ஸோ அதனால் பார்த்து செய்யுங்க. சரி, செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நான் ஒரு 1/4 சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன். இது சர்க்கரையோட அளவை தூக்கி கொடுக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சுக்கலாம். இது வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்மளால் உருண்டை பிடிச்சோம்னா அது ஒரு மாதிரி கிராக் விழுந்த மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு நம்ம சுட்டு எடுக்கும்போது கிராக்காக தெரியும் அங்கங்கே. அதனால் வெதுவெதுப்பாக இருக்கும்போதே நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக பனியாரக்கல் போட்டு எடுக்கிறதுக்கு பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் பனியாரக்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கல் சூடானதையும் எல்லா குழியிலையும் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் நெய் வேணும்னா கூட நெய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா வெந்து வந்துடும்.
தீஞ்சு போகாமல் அளவுக்கு திருப்பி திருப்பி வெட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். தீஞ்சதுன்னா குழந்தைங்க விருப்பப்பட மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் இறக்கிடலாம். எங்கள் வீட்டு குட்டி செல்லம் இது ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களும் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்றதுக்கு புது புது ரெசிபி அப்லோட் பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.